ஹலோ மக்களே, வணக்கம். நான் வந்து மிஸ்டர் டி. இது நம்ம டிஎன்ஏ ட்ராமா டவுன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மத கஜராஜா மூவி ரிவ்யூ. இந்த கதையை பற்றி சொல்லணும்னா, 4 ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசில் ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆஃப்டர் லாங் கேப் அவங்க மாஸ்டர் வீட்டு மேரேஜ்க்கு போகிறாங்க. அங்கே 3 ஃப்ரெண்ட்ஸ்க்கு பிரச்சனை. அதில் ஒரு ஃப்ரெண்டுக்கான பிரச்சனையை அங்கேயே தீர்த்து வச்சிடறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் மிச்சம் இருக்க 2 ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை இதில் சம்மந்தப்படுற ஒருத்தர் தான் அந்த வில்லன். அந்த வில்லன் யாருன்னா, சிஎம்ஏ தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிற அளவுக்கு மிரட்டி வைக்கிற ஒரு பிஸ்னஸ்மேன். அப்படிப்பட்டவர் கூட சண்டை செஞ்சு நம்ம ஹீரோ ஜெயிக்கிறாரா, அந்த ஃப்ரெண்ட்ஸோட பிரச்சனை தீருதா, என்ன ஆகுது அப்படின்றது தான் பிச்சை கதை. டைரக்ஷன் பற்றி சொல்லணும்னா, யூஸ்வலாக இது சுந்தர் சி மாம்ஸோட கதை. அதே டெம்ப்ளேட் தான். ஆஸ் யூஷுவல் ஹீரோ இன்ட்ரோ, ஹீரோயின் இன்ட்ரோ ஃபைட்டு, உடனே லவ், உடனே சாங்கு, கடிக்காதே குறுகுல காலை விட கடிதலையா பார்க்கலாம். ஒன்லைன் காமெடி, கிளாமரஸ் ஹீரோயின்ஸ் அண்ட் பில்டப் வில்லன் எல்லாம் அதே தான். கமர்ஷியல் மாஸ் எலமெண்ட்ஸ் ரொம்பவே அதிகம் அந்த படத்தில். ஆக்டிங் பற்றி சொல்லணும்னா, விஷால் சந்தானம், நிதின் சத்யா, சடகோபன் ரமேஷ், அஞ்சலி, வரலட்சுமி சரத்குமார் அண்ட் ஓஜி லொல்லுசபா டீம், மனோபாலா, சோனு சூத்னு இப்படி ஒரு பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். அண்ட் இந்த படத்தில் எல்லாருமே அவங்களோட ஆக்டிங்க்கு என்னென்ன வேலையோ அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் பிளே அண்ட் டயலாக் பற்றி சொல்லணும்னா, சுந்தர் சி மாம்ஸோட படம்னாலே கிளாமருக்கும் காமெடிக்கும் பஞ்சமே இருக்காது. ஹீரோயின்ஸை கிளாமருக்காகவே வச்ச மாதிரி தான் இருந்துச்சு. அஞ்சலி கூட பரவாயில்ல, ஓகே லவ் சீன்ஸ்க்கு வராங்க அப்படின்னு சொல்லலாம். பட் வரலட்சுமி சரத்குமார் சுத்தமாக கிளாமருக்காகவே யூஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது. அவ்வளோ கிளாமரஸாக இருந்தாங்க அந்த படத்தில். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பொறுத்த வரைக்கும் ஃபுல் செம்ம காமெடி. அதுக்கு காரணம் நம்ம சந்தானம். ஓஜி சந்தானம் சும்மா செதற விட்டுருக்காரு படத்தில். செகண்ட் ஹாஃபில் சோனு சூத் கூட இவர் பண்ணுற சேலஞ்சஸ் அண்ட் அதில் வரக்கூடிய ஃபன்ஸ் எலமெண்ட்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த படத்தில் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, செகண்ட் ஹாஃப் மணிவண்ணன் அவர்கள் வராங்க. மணிவண்ணன் சார்லாம் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறோம். அவரோட வாய்ஸ் பதிலாக சில டப்பிங் வாய்ஸ் ஆட் பண்ணியிருந்தாங்க மிச்ச இடத்துல. அதுவுமே நல்லா தான் இருந்தது, ஓகேவாக இருந்தது. அண்ட் இறந்து போன ஒரு சில காமெடியன்ஸ், அதாவது இப்போ இல்லாதவங்க, மனோபாலா சார், மணிவண்ணன், இவங்க மாதிரி ஆளெல்லாம் கூப்பிட்டு வந்து ஒரு மாதிரி நாஸ்டாலஜிக் மூமெண்ட்டாக இருந்தது. ப்ரீ கிளைமேக்ஸ் முன்னாடி ஒரு ஸ்ட்ரெச்சபிள் காமெடி ட்ராக் ஒன்று வரும், ஒரு 10 minutes கிட்ட வரும். சந்தானம், மனோபாலா, லொல்லுசபா மனோகர், மொட்டை ராஜேந்திரன் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்க. அண்ட் மியூசிக் அண்ட் பிஜிஎம் பற்றி பார்த்தீங்கன்னா, விஜய் ஆண்டனியோட மியூசிக் செம்மையாக இருந்துச்சு. சிக்கு புக்கு ரயில் வண்டி சாங், மை டியர் லவர் சாங் அண்ட் கடைசியில் எண்டில் வந்து தும்பைக்கு தும்பன ஒரு சாங் வரும். ஸோ இதெல்லாமே ஒரு மாதிரி பெப்பியாக ஜாலியான ட்ராக்காக தான் இருந்தது. அப்போ இருந்த நம்மளோட விஜய் ஆண்டனியோட வைப் எப்படி இருந்துச்சோ அந்த வைப் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காரு. உண்மையிலுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் சினிமாட்டோகிராஃபி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் எம் நாதன் அவரோட கேமரா ஒர்க்ஸ் கலர்ஃபுல்லாக ஒரு மாதிரி ஜாலியாக கமர்ஷியல் மூவிக்கான எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க. ஸ்டன்ட்ஸ் அண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஸ்டன்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் விஷால் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். நிறைய எஃபோர்ட்ஸ் எடுத்திருந்தார் மனுஷன். அப்போது இருந்த டைமுக்கு அப்போவே 8 packs வச்சு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தார் அந்த ஸ்டண்ட் இதெல்லாம் சொல்லணும். அண்ட் ஓவராலாக சொல்லணும்னா, இந்த படம் பொங்கல் ஹாலிடேஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஒரு ஜாலியாக கலகலப்பாக காமெடியாக உட்காந்து பார்க்குற படம். ஸோ ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல கமர்ஷியல் மூவி பார்த்த ஒரு ஃபீல் தான். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சு. இதே மாதிரி சினிமா ரிலேட்டட் கண்டென்ட்க்கு நம்ம டிஎன்ஏ ட்ராமா டவுன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதோட அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் மிஸ்டர் டி.